யாரையும் கூப்பிட்டு இல்லை, கூப்பிடாமலே வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி பண்ணிட்டானே, அந்த மாதிரி பண்ணிட்டேன், அந்த மாதிரி பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ணிட்டேன், நீ சரியில்லை. சுருக்கமாக சொல்ல வர கருத்து என்ன, நீ ஏதோ பாவம் பண்ணி தொலைச்சிட்ட. நீ பண்ண பாவத்தினால்தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுற. இந்த சுற்றருக்குள்ளே நீங்கள் போகிறீங்களா? நீங்கள் செய்த தவறு நிமித்தம் இன்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ எடுத்த தீர்மானத்தின் நிமித்தம், எடுத்த முடிவு நிமித்தம் ஊரே சொல்லும். நான் சொல்கிறேன், தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறபடினால இது காலம் வரைக்கும் அப்படி போயிருக்கலாம். மார்ச் மாதம் வரைக்கும் அப்படி இருக்கலாம், மார்ச் கடைசி வரைக்கும், 29 வரைக்கும் அப்படி இருக்கலாம். ஆனால் 30 காலையில் வரைக்கும் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா கர்த்தருடைய கரம் சபையாரோடு இறங்குகிறது. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவங்க எல்லாம் நினச்சி சொன்னது என்னன்னா, கர்த்தர் உங்களை எடுத்துட்டு இல்லை, கர்த்தர் உங்களை விட்டு விலகினார். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் இவரோடு இல்லை, தொடர்ந்து பிடிங்க என்று என் பாதங்களுக்கு கண்ணி வருவித்தாங்க. யார் செஞ்சாங்க? என் தாயினுடைய பிள்ளைங்க, என்னோட அப்பமும் தண்ணீரும் குடித்தவங்க, குதிகால தூக்குறாங்க. எனக்கு நெருங்கி பழகினவங்க. அப்பமும் தண்ணீர்னா என்ன? தீர்ந்து எடுக்கிறது தான். ஆலயத்தில் இருக்கிறதுங்களே சொல்கிறேன், இங்கே சொல்ல பொதுவாக சொல்கிறேன். உங்களை என்ன அடையாளம் தெரியும்? சபையில் நீங்கள் யாராக இருக்கிறீங்க? பதவி சொல்லலை, ஒரு நீதிமானாக இருக்கிறீங்க, பரிசுத்தவானாக இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பரிசுத்தவான்களுடைய கூட்டம் ஒரு சூழ்ந்து கொள்ளும். அந்த நாமம் அப்படி இருக்கும். அவன் பரிசுத்தவானாலும் நமக்கு தெரியாது. ஏதோ பண்ணிட்டார்ப்பா இவர். ஒருத்தன் சொல்லுவான் இது பேய் பில்லி சூனியன்வான். இன்னொருத்தன் சொல்லுவான் இது மருத்துவ கோளாறுன்னுவான். இன்னொருத்தன் சொல்லுவான் மருந்து எடுக்காத ஜபம் பண்ணலான்வான். இன்னொருத்தன் சொல்லுவான் இந்த மருந்து வாங்கணுவான். இங்கிலீஷ் மருந்து வாங்க போனால் ஹோமியோபதின்வான். ஹோமியோபதிக்கு போனால் சித்தான்வான். சித்தாவுக்கு போனால் வர்மான்வான். என்னையா ஆவறதுங்க உங்கள் சரீரம்? வரம் பொருளாக ஒன்று சொல்லுவான். இன்னொருத்தன் சொல்லுவான் சோறு தின்னுவான். இன்னொருத்தன் சோறு தின்னாதேன்னுவான். அதே என்னென்னமோ வைத்தியம் வந்திருக்குல்ல. இன்னொருத்தர் எதுவுமே வானாங்க, காலைல என்னோட இது பண்ணு அது பண்ணு, கையை மடக்கு காலை மடக்குன்னுமா. நான் ஏன் சரி நிற்க முடியல என்னால். இந்த நோய் வந்துச்சுன்னா ஒண்டி சும்மா இருக்காது வாய். விசிட்டர் சொல்கிறேன், பாதி நானே நொந்துன்னு இருக்கான், யோபே நொந்துன்னு இருக்காண்டவரே, நான் என்ன பண்ணி தொலைச்சேனோ தெரில. எனக்கு என்ன அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நேரம் அது. கையில் வருமானம் இல்லை, சரீரத்தில் தெம்பு இல்லை. இது ஒன்று வந்தாலே பிரச்சனை ஆகிடும் நம்மளுக்கு. என்ன கையில் காசு இல்லைனாலே சில பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது சபையார் இல்லை, வெளியில் இருக்கிற நட்புகள் சொல்லிடுச்சு, பைத்தியம் பிடிச்சா மாதிரி இருக்குதுன்னு. கையில் காசு இல்லை, பைத்தியம் பிடிச்சா மாதிரி இருக்குது. நாக்கு செத்து போச்சு, எதுவுமே சாப்பிட முடியல. அதாவது வெஜிடேரியன் அவ்வளோ வேம்பாக இருக்குது. என்ன அசைவம் சாப்பிடலன்னா அவங்களால அசைய முடியல. நாக்கு செத்து போச்சு, பணம் இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கண்டா உனக்கு. அப்படி தான் நான் சொல்லிட்டு வந்தேன். என்ன வார்த்தை இதெல்லாம்? ஆவிக்குரியர்கள் இப்படிலாம் பேசக்கூடாது. காசு இல்லைன்னா பைத்தியம்